Hello all, welcome to my channel Arts and Creatives. இன்னைக்கு நாம hand embroidery கிளாஸ்ல long tail lazy daisy stitch எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நார்மல் lazy daisy stitch மாதிரி தான். நம்ம லாக் பண்ணுற ஸ்டிச்சை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி சேம் lazy daisy stitch தான். இதுக்கு நீடில் த்ரெட் கோர்த்து கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்தில் எடுத்துக்கிறேன். நம்ம த்ரெட்டு வெளியே எடுத்த இடத்துலேருந்து பக்கத்திலே நீடில் உள்ளாடி பஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வெளிப்பக்கமாக எடுக்கிறோம். இப்போது லேசி டேசி ஸ்டிச்சுக்குன்னா நம்ம வெளியே எடுத்த ஸ்டிச்சோட பக்கத்திலே லாக் பண்ணுவோம். இது கொஞ்சமாக தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். கிளாத்தில் லேசி டேசி ஸ்டிச் நார்மல் செயின் ஸ்டிச் போடுறது மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் லாங் டெயில் லேசி டேசி ஸ்டிச். ஸ்டிச் முடிக்கிற டைமில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி அதில் இந்த லாங் டெயில் லேசி டேசி ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போது சர்க்கிளோட ஓரத்தில் நீடியில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு கிளாத்தில் செயின் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் சென்டரில் போயிட்டு டெயில் பகுதி முடிக்கிற இடத்த பஞ்ச் பண்ணி விடுறோம். அப்போ சின்னதாக ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கும். இது நம்ம பொதுவாக சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ல எல்லாம் ஃப்ளார் ஷேப்பில் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம சில நேரம் கவனிச்சிருப்போம், இல்லைன்னா கவனிக்காமலே விட்டுருப்போம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இது லாங் டெயில் லேசி டேசி ஸ்டிச். நாமும் ஏதாவது ட்ரெஸ்களில் ஒர்க் பண்ணுற டைமில் ஃப்ளார் ஷேப் போடுகிற இடங்களுக்கு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இது நான் வந்துட்டு த்ரெட்டை நீடில் சுற்றி எடுக்கிற டைமில் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் வழியாக கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி உங்கள் ஒர்க்ஸை சப்மிட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு 2 month டியூரேஷன் கோர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தந்துடுவோம். இப்போது லாஸ்ட் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். நம்ம முடிச்சுட்டு பார்க்குற டைமில் பார்க்குறதுக்கு அழகாக ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஷேப் ட்ரா பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ரஷ்யன் செயின் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான். நம்ம செயின் ஸ்டிச் அப்படின்னு வர டைமில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் அப்படியே கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் வந்துட்டு போட்டுகிட்டே இருப்போம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுலேருந்து 2 பக்கமும் ஒரு செயின் ஸ்டிச் கூட போடுறோம். பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் அழகாக இருக்கும். நம்ம லைனை நோட் பண்ணிக்கலாம். 1 2 3 நம்பர் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். கிளாத்தோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சை போட்டு லாக் பண்ணுறோம். அப்புறம் 2வது செயினுக்காக ஃபர்ஸ்ட்டு போட்ட செயினோட நடுப்பக்கத்தில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் லைனில்
கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அந்த செயினை அதிலே பக்கத்தில் லாக் பண்ணி கிளாத் அடிப்பக்கத்தில் நீடில் விட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட் போட்ட அதே செயினில் செகண்ட் லைனில் போட்டிருக்க ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சில் நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருந்து வெளியே எடுத்து திரும்பவும் அதே இடத்துல பஞ்ச் பண்ணி 3வது லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ 3வதாக போடுற செயின் வந்துட்டு நம்ம 2வதாக போட்ட செயின் எங்கே லாக் பண்ணியிருக்கோமோ அதே இதில் நேராக 3வது லைனில் முடிக்கிறது மாதிரி லாக் பண்ணி விட்டுறோம். திரும்ப ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். செகண்ட் லைனில் நார்மல் செயின் ஸ்டிச் ஒன்று போடுறோம். அப்புறம் அது முடிக்கிற இடத்துல ஒரு லாக் போட்டு அதுலேருந்து போட்டிருந்த செயினோட நடுப்பகுதியில் திரும்ப நீடில் விட்டு வெளியே எடுத்து அதுலேருந்து ஃபர்ஸ்ட் லைனில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போய் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் நீடில் த்ரெட் கிளாத்தோட அடியிலேருந்து வெளியே எடுத்து அதோட பக்கத்திலே திரும்ப ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணி நீடில் த்ரெட்டை ஒரு வாட்டி சுற்றி எடுத்தோன்னா செயின் ஸ்டிச் கிடைக்கும். அதில் முடிக்கிற இடத்துல லாக் பண்ணி விட்டுரும். நாம் ஃபர்ஸ்ட் லைனில் போட்ட செயின் ஸ்டிச்சில் அதே நேர் லைனில் தேர்ட் லைன்லேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு ஃப்ளார் ஷேப் இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம நீளமாக நீடில் த்ரெட் எடுக்கிற டைமில் கொஞ்சம் சிக்கி விழாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம போடுற செயின் ஸ்டிச் வந்துட்டு நீளமாக எடுத்தோன்னா நீளமான செயின் ஸ்டிச் கிடைக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டோன்னா பக்கமாக போட்டோன்னா சின்ன அளவில் உள்ள செயின் ஸ்டிச் கிடைக்கும். நாம் ஒர்க் பண்ணுற ட்ரெஸ்ஸுகளில் சின்னதாக போட்டால் போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா சின்ன அளவுகளில் செயின் ஸ்டிச் போடுங்க. கொஞ்சம் பெருசாக தூரமாக போடுறது அப்படின்னா கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச்சாகவே எடுத்துக்கோங்க. நம்ம நெருக்கமாக ஒர்க் பண்ணுற இடமா இருந்தால் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அப்புறம் ஒர்க் பண்ணி முடிகிற டைமில் கடைசியாக போட்ட செயினோட பக்கத்தில் லாக் போட்டு கிளாத்தோட அடிப்பக்கத்தில் நாட் போட்டு முடிச்சு விட்ருங்க. நீங்களும் ஒர்க் பண்ணி குரூப்பில் இருக்கவங்க சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.